சொல்வதெல்லாம் உண்மை. இன்று சொல்வதெல்லாம் உண்மையில் இரு கதைகள். முதலாவதாக, உங்கள் அம்மா எனக்கு சரியில்லை, ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாக்கா அழைச்சிட்டு விட்டு போக மாட்டேங்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து நாங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுருவோம், உன்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போய் விற்றுருவோம் அப்படின்னு சொன்னார் அந்த வீட்டுக்காரர். 6 மாசம் அவங்க தான் சொன்னாங்க, சம்பளத்தை நீங்க முடிச்சு வச்சிங்க. அதுதாங்க, அது எந்த வகையிலங்க நியாயம்? பேரு கலையரசி. அப்பா ஒரு திருக்கோயில இருந்த திருக்கோயிலைக்கு பக்கத்தில் நாட்டிருப்புங்கிற கிராமம். எங்கள் வீட்டில் 2 பொண்ணு ஒரு பையன். அப்புறம் இருந்துட்டு எங்கள் அப்பா வந்து நல்லா குடிப்பாருனாக்கா வீட்டில் எந்த கவலையுமே பட மாட்டார். நல்லா குடிச்சிட்டு அப்படி இப்படின்ட்டு இருந்துட்டு இருப்பார். அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க, இந்த கல் தூக்கி சிமெண்ட் வேலைக்கெல்லாம் போவாங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப அக்காவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தம்பிக்கும் லவ் மேரேஜ் ஆனது. எனக்கு வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. தம்பிக்கு வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் அதில் வந்து ஒரு 60,000 கடன் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்குள்ள அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அக்கா வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி உள்ளவங்க வந்து வெளிநாடு போயிருக்காங்க போல இருக்குது, மலேசியா போயிருக்காங்க போல இருக்குது. இப்போ அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அக்கா எனக்கு ஒரு 60,000 எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் 60,000 கடன் வந்துடுச்சு. அப்படிங்கிறதுனால அக்கா வந்து அந்த அக்கா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருக்கக்குள்ளே மலேசியா கூட்டிகிட்டு போவார் வர்றாரு அப்படின்ட்டு அக்கா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அக்கா வந்து அம்மாட்ட சொல்லவும் அம்மா சொல்லியிருக்காங்க, சரி நமக்கு இவ்வளவு கடன் இருக்குது, அவங்ககிட்ட சொன்னாக்கா கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு அக்காட்ட அம்மா கேட்டிருக்காங்க. அக்காட்ட அம்மா கேட்கவும் சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோன் நம்பர் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு போயிட்டுருக்கக்குள்ளே அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அம்மாட்ட கொடுக்கவும் அப்புறம் அம்மா ஒரு நாள் ஃபோன் அடித்து சொன்னாங்க என்கிட்ட, நான் மலேசியா போகிறேன்ட்டு இருக்கம்மா. ஏன்னாக்கா ஒன்றும் செலவு இல்லையாம்மா, போய் இப்போ நம்ம கொஞ்சம் தான் பணம் கொடுக்கணுமா, ஒரு 10 ரூபா போல் தான் செலவாகுமா, அதனால் வேறு எந்த காசும் நமக்கு செலவு இல்லையாம்மா, அவர் கூட்டிகிட்டு போகிறாமா. அங்கே 15 ரூபா சம்பளம் தர்றாங்களாம். எந்தாவது வேலை கஷ்டமாக இருக்குமாம்மா என்ன அப்படின்னு கேட்டேன். வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லையாவும், குழந்தைங்கள பார்த்துக்கிறது தானா, வீட்டு வேலை தான், எந்த பிரச்சனையும் இருக்காதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா சொல்லுது நல்ல இடமா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு சரி ஏஜென்ட்டு ஃபோன் அடித்து கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்கு இல்லைம்மா, அந்த நம்பருக்கு கொடுமா, நான் ஃபோன் அடித்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அம்மா வந்து ஃபோன் நம்பர் வாங்கி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் ஃபோன் அடித்து கேட்டேன், இது மாதிரி அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, நல்ல இடமா, அது எப்படியே பார்த்த பாஸ்போர்ட்லாம் இருந்தது அவங்க அம்மாவுக்கு? இல்லை மேடம், அப்போ தான் வந்து அவங்க அப்போ தான் ஏற்பாடு பண்ணாங்க போல இருக்குது. அதை நான் கேட்டேன், நல்ல இடமா, அது என்ன இது இல்லை ரொம்ப கஷ்டப்படுற இடமா என்னன்ட்டு, ஏன்னா நாங்களே ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பம், நீங்கள் வேறு அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் நல்ல இடம்தாம்மா, அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. யார் பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க? அந்த திருவாரூரில் வந்து மாணிக்கன்ட்டு ஏஜென்ட் பேர் என்ன? ஏஜென்ட்டு வந்து மாணிக்கம். எப்படி பாஸ்போர்ட் வாங்கினீங்க? பாஸ்போர்ட் எடுக்கலாம் அவர் தான் கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போய் எவ்வளோ செலவு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல இடம் தான், உங்கள் அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனாங்க. 9வது மாதம் 11ஆம் தேதி 2015 போனாங்க. அவர் வந்து பாஸ்போர்ட்டு காட்டவே இல்லை மேடம், எங்ககிட்ட காட்டவே இல்லை. எங்களுக்கு இவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது சொல்லுங்க. பாஸ்போர்ட் உங்க கையில கொடுக்கவே இல்லை? கொடுக்கவே இல்லை. விசா அதையும் ஒன்றுமே காட்டவே இல்லை. எவ்வளோ நாளில் பாஸ்போர்ட் கிடைச்சது? ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துல இப்படி ஏற்பாடு பண்ணி சீக்கிரமாக எடுத்து கொண்டு வந்து கொடுக்கவும் அது எங்கள்கிட்ட சரியாக செக் பண்ணல? இல்லை மேடம், ஜெராக்ஸில் தான் எடுத்து வச்சுக்கல? இல்லை, அவர் அந்த நேரத்தில் தான் கொண்டு வந்து அது பண்ணி. ஆனால் இந்த நாளில் டிக்கெட் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் டிக்கெட் வந்து இப்போ எப்போ போடுறீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த இன்னும் 1 மாதம் இருக்குது, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. நான் இடையில ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட, டிக்கெட்டு எப்போ போடுறீங்க, நாங்கள் எப்போ பாஸ்போர்ட் வந்த விவரம் எல்லாம் சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அதெல்லாம் வந்து என்னக்கா நாங்கள் பாஸ்போர்ட் ஏதாவது கேட்போமோ என்னமோன்னு தெரியல. அவர் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்ட்டு ஃபோன் அடித்து சொன்னார். சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லவும் சரின்ட்டு எங்களுக்கு எங்கே வர சொன்னார்? திருச்சிக்கு வர சொல்லியிருந்தார். சரி நான் அக்கா தம்பி பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லோரும் வந்தோம். திருச்சிக்கு வந்து அந்த அவர் போகிறப்ப தான் கொண்டு வந்து அவசரமாக கொடுத்தாரு. கொடுக்கவும் சரின்ட்டு
நேரம் ஆயிடுச்சு, அப்பயும் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போங்க நீங்கள் போங்க. பாஸ்போர்ட் எடுத்து பார்க்கல? எடுத்து பார்க்கல மேடம். சீக்கிரமாக அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் போங்க போங்க நீங்கள் போங்கன்ட்டு அப்படியே அனுப்பி விட்டாரு. சரின்ட்டு வேண்டான்ட்டு ஒரு ஃபோன் நம்பர் கூட எழுதி அவங்கக்கிட்ட அவசரமாக அந்த இடத்துல போய் தான் எழுதி கொடுத்தோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. சரின்ட்டு அம்மா அழுதுகிட்டே போனாங்க. 11ஆம் தேதி போனாங்க. 13ஆம் தேதி அந்த வீட்டில் வேலையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி 2 நாளில் ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து பேசினாங்க. பேசவும் அந்த 1 மாதம் போல் காசு போட்டு விட்ருக்காங்க அம்மாவுக்கு, இங்கே எங்களுக்கு பேசுகிறதுக்காக வேண்டி. ஒரு 2-3 தடவை தான் அவங்க ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க எங்களுக்கு. ஃபோன் அடித்து பேசவும் திரும்ப நாங்கள் கூப்பிட்டாலும் காசு ஜாஸ்தி ஆகுது. நாங்கள் பேசணும்னாக்கா நீங்கள் ஏன் தொடர்ந்து பேசுகிறீங்க, நீங்கள் இனிமேல் பேசாதீங்க, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேசுங்க, மற்ற நேரம்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு யாரு சொன்னாங்க? அந்த வீட்டுக்காரவங்க சொன்னாங்க. அவங்க இந்தியன்ஸா? ஆமாம் மேடம், இங்கேருந்து போனவங்க தானே அவங்க. இந்த நம்பருக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் ஃபோன் அடித்து பேசணும், இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது. தம்பியா? ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அப்புறம் வாரம் நாங்கள் தான் ஃபோன் அடித்து பேசுகிறது. அப்பா கூட யார் இருந்தாங்க? அப்பா மட்டும்தான் மேடம் இருந்தார். அப்பாவுக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவர் சமைச்சு சாப்பிட்டுப்பாரு, சாப்பிடாத கூட இருப்பார், ஆனால் சரக்கு அடிக்காத இருக்க மாட்டார். அந்த மாதிரி அதுலேயே பிஸியாக இருந்துட்டார் அவர். ஆமாம் மேடம். அப்பாவுக்கு அம்மா இல்லாத ரொம்ப ஜாலியாக வேலைக்கு போகல, வேலைக்கு போவார், போயிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிக்க வேண்டியது, இந்த மாதிரியே அவர் இருந்துட்டார் மேடம். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? இருக்கு மேடம். இல்லை மேடம், குறைஞ்சிட்டு இப்போ அடிக்கலாம். போட்டி போட்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஜேசிபி டிரைவராக இருக்கும். போட்டி போட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும் பையனும். அவரே இப்படி இருக்காரு, எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறதுனால. பசங்க இருக்கா உங்களுக்கு? 2 பசங்க இருக்காங்க. 2 பையன். அப்புறம் நாங்கள் தான் வாரம் ஃபோன் அடித்து பேசுகிறது. வாரம் ஃபோன் அடிக்கப்போ ஒரு 2 மாதத்துல பிரச்சனை வந்துட்டு, எனக்கு எது வீடு துடைச்சாலும் அவங்க வீடு துடைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். மறுபடியும் வீடு துடைக்கிறாங்களாம். மாவு அரைச்சாக்கா மறுபடியும் நீங்கள் மாவு அரைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாவு அரைப்பாங்களாம்மா. பாத்திரம் தேய்ச்சாலும் மறுபடியும் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறது சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க எல்லாமே செய்வாங்களாம்மா. அதான் அம்மா சொன்னாங்க, நீங்கள் நான் எது செஞ்சாலும் அவங்க குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்கம்மா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு வேறு இடம் மாற்றி விட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்புறம் ஏஜென்ட்டு ஃபோன் அடித்து சொன்னதுக்கு அவர் சொன்னார், நான் மாற்றி விட்றேம்மா, இந்த 10 நாளில் மாற்றி விட்றேன், இந்த 1 வாரத்தில் மாற்றி விட்றேன், நாளைக்கு போகிறோமா மாற்றி விட்டுட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி. எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க, நான் ஃபோன் அடித்து பார்த்து நான் மாற்றி விட்றேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரும் போகிற மாதிரி தெரியல, இந்த போகிறேன் அந்த போகிறேன்னு சொன்னார், ஆனால் போகிற மாதிரி தெரியல, போகவே இல்லை. அப்புறம் இடையில ஒரு 2 மாதத்தில் அம்மா சொன்னாங்க, சொல்லிவிட்டு அழுவும் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. சொல்லிவிட்டு நான் சொன்னேன், சரி எனக்கு உடம்பு சரியில்லாத போல் நான் ஏதாவது பண்ணுறேம்மா, அதுக்கு பிறகு அவங்க அனுப்புகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், சரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பேச சொன்னேன். எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரிப்படாமல் இருக்காங்க, நீங்கள் அவங்க பார்க்க முடியாத போல் இருக்கவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்க அம்மாவை ஊருக்கு அனுப்பி விட்ருங்க, அவங்க சீரியஸாக இருக்காங்க, அவங்கள அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்ல சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, அது எப்படி அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அதெல்லாம் அனுப்ப முடியாது, நாங்கள் அவங்கள காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அவங்கள அனுப்புகிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் எங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க, அப்போ தான் அனுப்புவோம், இல்லைனாக்கா அனுப்ப மாட்டோம் அப்படி. சம்பளம் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களா? சம்பளம் கரெக்டாக அனுப்பல மேடம். நீங்கள் நாங்கள் எதாவது கேட்டால் தான் அனுப்புவாங்க. அப்படின்னு பார்த்தாக்கா 10 மாதம் அனுப்பியிருக்காங்க, போய் 2 மாதம் கழித்து தான் பணமே அனுப்புனாங்க. கடன் எல்லாம் அடிச்சிட்டிங்களா? 60,000 ரூபா? இல்லை மேடம், அந்த கடன் அப்படியே இருக்குது மேடம். ஏன் அம்மா அனுப்புவாங்கல்ல காசு, 10 மாதம் அனுப்பிச்சாங்கல்ல? அனுப்பிச்சாங்க, அது என்னென்னா அக்கா வீட்டுக்காருக்கு அனுப்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் அப்படி இப்படின்ட்டு செலவு பண்ணிட்டார் மேடம். 8 மாதம் அவர் செலவு பண்ணிட்டாரு, 2 மாதம் சம்பளம் தான் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டோம், தம்பிகிட்ட கொடுத்து விட்டோம் மேடம். நீங்கள் கடன் அடிச்சிங்களா? இல்லை மேடம், 20,000 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மேடம், 60,000 கொடுக்கணும். 20,000 ரூபா கொடுக்க வேண்டியது தானே? இல்லை, அது விவசாயம்லாம் நட்டாச்சு, அது அறுத்துட்டு தான் கொடுப்பாங்க, பொங்கலுக்கு தான், பொங்கல் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. கடன் அடைக்கிறதுக்கு தான் போனாங்க, அவங்க அனுப்புறதுக்கு காசு ஒழுங்காக நீங்கள் கடன் அடைக்கணும்ல. 10 மாதத்தில் கடன் அடைஞ்சு போயிருக்குமேம்மா. அதான் மேடம், எனக்கும் என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு கொடுத்தாலும் நான் கொடுத்துருப்பேன். நான் தான் போட்டதே கொடுக்கலையே, 20,000 போட்டதை நீங்கள் அடைச்சிங்களா? 20,000 இப்போ கொடுக்க முடியாது மேடம், பொங்கல் கழிச்சு தான் மேடம் கொடுக்கணும், அவங்க நட்டுருக்காங்களா மேடம், அதுதான் அது. அவங்க திடீர்னு ஃபோன் அடித்தாங்க மேடம், என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஆசையாக என்ன பண்ணுறாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை, உங்கள் அம்மா என்ன இப்படி இருக்காங்க, வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என் பிள்ளைய கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு என் பிள்ளைக்கு கண்ணில் அடிபட்டு இந்த மாதிரி இருக்காங்க, அதனால் அவங்கள உடனே நான் வேறு இடம் மாற்றி விட போகிறேன்,
நீங்கள் எங்களுக்கு பணம் தர்ற மாதிரி இருந்தாக்கா பணத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1,00,000 ரூபா கேட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 85,000 கேட்டாங்க மேடம் எங்கிட்ட. 85,000த்துக்கு நாங்கள் எங்கே போகிறது? நாங்களே கஷ்டப்படுற குடும்பம். இங்கேருந்து எங்கள் கஷ்டத்தை அழைக்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க. நீங்கள் வந்து எங்ககிட்ட பணம் கேட்டாக்க நாங்கள் எங்கே போகிறது? 85,000லாம் எங்ககிட்ட இல்லை. நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தை கழிச்சுக்கிட்டு அனுப்பி விடுங்களேன் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு என்னாச்சு? அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் அவங்க அடிச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க அடிக்கவும் பக்கத்தில் யாரும் இருக்காங்களாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப அழுதாங்க மேடம். ஏம்மா அழுகுறேன்? அடிச்சாங்களதுக்கு அப்படின்னாங்க. சரி அது கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இடையில ஒரு 2 வாரம் போல் பேசலை. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தீபாவளி அப்போ பேசினாங்க மேடம். தீபாவளி அப்போ பேசிட்டு பணம் அனுப்புகிறோம், பார்த்து பத்திரமா இருங்க, கடன்லாம் கொடுத்து விடுங்க, நாங்கள் பணம் அனுப்பியிருக்கோம், கடன்லாம் கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஃபோனே பேசலை மேடம். தீபாவளியிலேருந்து ஃபோனே அடிக்கலை. என்ன தீபாவளியிலேருந்து ஃபோன் அடிக்கலை, நம்மளாவது ஃபோன் அடிப்போம்னு பார்த்தா எடுக்கலை. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஃபோன் அடித்து பேசினேன். உங்கள் அம்மா எனக்கு சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் இங்கே உள்ளது அங்கே சொல்கிறாங்க, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறாங்க, வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாக்கா அழைச்சிக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு இல்லைனாக்கா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எங்களுக்கு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் என்னக்கா எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்காங்கன்னு தான் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவே வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா மீறிட்டு தான் வேலைக்கு வந்தாங்க. நாங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர்றது? எங்கள் அம்மா எப்படியாவது அனுப்பி விட்ருங்க. இப்போ என்னம்மா நிலைமை? அப்படின்னு ஒரு 5 மாதம் சம்பளம் வர வேண்டியது இருக்குது மேடம். இந்த மாதத்தோட சேர்த்து 6 மாதம் சம்பளம் வர வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் வச்சுட்டு அம்மா ஊருக்கு அனுப்பி விடுங்கன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க எனக்கு அதெல்லாம் அனுப்ப முடியாது, உங்கள் அம்மா வந்து நாங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுருவோம், உன்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போய் விற்றுருவோம் அப்படின்னு சொன்னார் அந்த வீட்டுக்காரர். இப்போ என்ன நீங்கள் காசு கொடுத்தா தான் அனுப்புவோன்னு சொல்கிறாங்களா? அவங்க அப்படி தான் சொன்னாங்க வீட்டுக்காரங்க. நம்ம லேடி வேறு பேசுனாங்க, காசு கொடுத்தா தான் அனுப்பி விடுவான், என்ன கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுருவான். ஏஜென்ட்டை பேசுனீங்களா? அவர்கிட்ட பேசினதுக்கு அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து செய்கிறேன்ப்பா போகிறேன்ப்பா அப்படின்னாரு. அதுலேருந்து அவரும் ஃபோனை எடுக்கிறதுனால. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் மேடம். சம்பளமே வேணாம் மேடம், அம்மா உயிரோட வந்தாலும். அதுதான் மேடம் குடும்பத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தது, எல்லாத்தையும் அது ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருந்தது. அது இருந்தால் கொஞ்சம் நான் நல்லா இருந்தேன். இப்போ நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு காசு அனுப்பிச்சா நீங்கள் கடனையும் அடைக்கல, நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஏம்மா உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கடன் அடைக்கணும்னு வெளிநாட்டுக்கு போனாங்க, அவங்க அனுப்பிச்ச காசெல்லாம் நீங்கள் கடன் அடைக்காமல் நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படி? எதுவும் எங்கள் வீட்டுக்கார தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. சரி உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் அந்த காசை? அது தெரியாதுங்க மேடம் எனக்கு. நீங்கள் கேட்கலையா அவர்கிட்ட? எது கேட்டாலும் சட்டையை பிடிப்பாரு மேடம். உள்ள சரியான பிரச்சனை மேடம். ஏன் பிடிச்சி அடிக்கிறது, கைகளை பிடிச்சி பிடிக்கிறது. பசங்க இருக்கா அவனுக்கு? 2 பொண்ணு. எவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு? 88,000 அனுப்பியிருக்காங்க. ஒரு பைசா கூட தரல? ஒரு பைசா தரலனாக்கா நான் அம்மாவுக்கு ஒரு 5,000 பணம் கொடுத்துருந்தேன், அது என்கிட்ட கொடுத்துருக்காங்க. 6 ரூபா கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கடன் கொடுத்த காசு ஜிம்மிக்கு அடை வச்சுட்டு கொடுத்தா, அதனால அந்த காசை கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு கண்ணில் குச்சி விட்டுமா அப்படின்னு ஃபோன் அடிச்சு சொன்னதுக்கு 2,000 அக்காட்டிருந்து வாங்கிக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 8 ரூபா வாங்கியிருக்கோம். மிச்சம் 80,000 ரூபா வரவே இல்லை. அந்த 80,000 ரூபா வந்து அந்த கடன் அடைச்சதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போனதுக்கு அட்லீஸ்ட் அதாவது உதவும்ல. நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அவரு தப்பு பண்ணதுக்கு நான் என்ன உங்கள் மேடம்? வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அவங்க வரலங்க மேடம். அக்கௌண்ட்டில் போட்டு தவறு எடுத்துக்கிட்டாரு. அவரு பொம்பளை புத்தியெல்லாம் அதிகமாக இருக்குது மேடம். வேலையே எனக்கு பிடிக்கல. அவரு லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ். நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா? எவ்வளோ கேட்ட மாட்டேன். ஒரு தடவை அடிக்கலாம் போயிருக்கேன் மேடம். போனேன்னா அவங்க வீட்டு பக்கமே நான் 10 வரைக்கும் போனது கிடையாது. போவே மாட்டேன். கல்யாணத்துலேருந்து வந்தது இல்லைங்க. எனக்கு பிடிக்காது மேடம். அவருக்கு அந்த 20,000 வாங்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான் மேடம். கண்ணம்னான்னு கேட்டேன். இப்போ தான் ரோசன் தான் அந்த 20,000 கொடுத்தாப்புல. உங்கள் அம்மா ஏன் அவரோட அக்கௌண்ட்க்கு அனுப்பிச்சாங்க? ஏன்னா அம்மா போனோன்னா அவர் தான் மேடம் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தாரு, என் நம்பருக்கு பணம் போட்டு விடுங்க அப்படின்னு அவர் கான்டாக்டில் இருந்துகிட்டு இருந்தார் மேடம். குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே ஏமாத்தினா என்னங்க பண்ண முடியும்? இன்னைக்கு என்ன குவார்டரா ஃபுல்லா? இல்லைங்க ஒன்று. இன்னைக்கு ஒரு நாள் தான் மேடம் குடிக்காம இருக்காங்க. கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. கடை போடுறதுக்கு முன்னாடி போனோம்ல, இல்லைங்க கூட்டிட்டு போறாங்க. டைம் ஆகல? அதெல்லாம் இல்லைங்க. கோல்டன் அவர் அதெல்லாம் இல்லைங்க. இல்லைங்களா? உங்க வைஃப் எங்க? என்னைக்காச்சும் எனக்கு 55 வயசு என்னைக்காச்சும் நினச்சா சாப்பிடும்.
இல்லைன்னா சாப்பிட்றது இல்லை. உங்க பையன் என்ன சொல்றான் பாருங்க. அவங்க வேலை எதுங்க இப்போ, வருமானம் கிடையாது, வேலை இல்லை. இல்லை மேடம், அது வேலை இல்லைனாலும் அதுக்கு எப்படியாவது குடிச்சிடும் அது. எப்படி குடிப்பீங்க? வீட்டுக்கே நான் போகிறது இல்லை, வீட்டுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால மாமனார் வீட்டோட இருக்கு. நான் ஒண்டியாக தாங்க சமைச்சு அப்புறம் வந்து அழுப்பாக இருக்கும், சமயத்தில் போவோம். வீட்டில் ஒருத்தருமில்ல, நான் மட்டும்தான். அப்பாவை யாரும் பாத்துக்கிறது இல்ல. யாரும் வர்றது போய் இல்லை. அடிக்கடி பார்த்துட்டு வருவேன் மேடம். நான் மட்டும்தான் சமைச்சு நான் மட்டும்தான் மேடம் டெய்லி சாப்பிடுவோம். வேலை இருக்கும், எனக்காவது ஒரு நாள் நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? நல்லா பார்த்துக்குறோம். ஐயா, குடிச்சா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல உடல் நல்ல கொடுக்குதுன்னா ஓகே. இல்லையே, உங்க உடலையும் கெடுக்குது, மனநிலையும் கெடுக்குது. அப்புறம் எதுக்கு? அதான் நாங்கள் வேலைக்கு போனால் என்னைக்காச்சும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சும்மா இருந்துருவோம். நாங்கள் அப்புறம் ஏங்க உங்க பசங்க இப்படி சொல்றாங்க? மெனக்கட்டு போகிறது இல்லை. ஏன் பசங்க இப்போ அப்படி யாருங்க சொல்றாங்க? இப்போ விவசாயமும் கிடையாது. ரொம்ப நான் கஷ்டம். நேற்று இதெல்லாம் ஆதார் ஐடியெல்லாம் எடுக்க போனோம் மேடம், வீட்டுக்கு திருக்கோலைக்கு நான் போனேன். அப்பயும் அப்படி தான் அடிச்சுட்டு தான் இருந்தது. வெறும் வேலைகளாக இருந்தால் வேலை போகலாம், இல்லைன்னா எங்க இருந்து இல்லைன்னா காசு? நான் சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவோம், அவ்வளோதான். எங்க இருந்து காசு? இந்த வீட்டில் உள்ள மரத்தகரத்தை விட்டுறது, வேறு மரம் இப்போ வெட்டுறதுக்கு. அம்மாங்கிற ஒருத்தர் வீட்டில் இல்லைன்னா அந்த குடும்பம் அது எவ்வளோ வயசானாலும் சரி, அந்த அம்மாங்கிறவங்க தான் அது. அது ஒரு ஒரு சில அப்பாக்களும் அப்படிதான் இருக்காங்க. அம்மாக்களை மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஜாஸ்தியாக நம்ம பார்க்கறது வந்து அம்மாக்கள் தான் அது அது அப்படி பிடிச்சி கொண்டு போகிறாங்க இல்லையா? கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. வீட்டில் ஆள் இல்லாமல் ஒண்டியாக தான் இருப்பேன். ஏதோ போனாக்கா சாப்பிடுதுங்க, வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். சுஷீலாவை கூட்டிகிட்டு வரணும்ல நம்ம. ஆமாம். அவங்க இல்லாததுக்கு வருத்தமாக இருக்கா உங்களுக்கு? அம்மா வருத்தத்தினால தான் தண்ணி அடிக்குது. ஓ, அப்போ அதுக்கு முன்னாடி அடிக்கல? அதுக்கு அவங்க முன்னாடி இங்கே இருக்கும்போது தண்ணியே அடிக்கல? கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஓ, இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ ஜாஸ்தி வருத்தத்தினால. வந்தது பிறகு சந்தோஷத்துல ஜாஸ்தி அடிக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. ஹலோ மிஸ்டர் மாணிக்கம், எங்க? ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சுஷீலாங்கிறவங்கள நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா மலேசியாவுக்கு? அவங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்காமே, ஏன் நீங்க அவங்க மறுபடியும் பேசி திரும்ப கூட்டிட்டு வரல? இல்ல பேசிட்டு தான் இருக்கேன், அவங்க வந்து சரியான பதில் சொல்ல மாட்டேங்காங்க. யாருங்க? அந்த முதலாளி. ஓ, அப்படியா? சரியான பதில் சொல்ல மாட்டேன், கேட்டா ஏக்குமுக்கா பேசுறாரு. என்ன சொல்றாரு? அனுப்புறேன் 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 அப்படிங்கிறாரு. சரிங்க. ஏங்க அனுப்புறேன்னா அனுப்பிவிடுங்க, ஏங்க லேட் பண்ணிடுறீங்க? அவங்க தான் 5 மாசம் சம்பளம் பிடிச்சி வச்சிருக்கீங்களே. 5 மாசம் சம்பளம் பிடிச்சி வச்சிருக்காங்க. 5 மாசம் சம்பளம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபைன் அடிச்சு நீங்க அனுப்பிடலாமா? எதுக்கு நிப்பாடுறீங்கன்னா இல்லை அனுப்புறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாங்க உங்களுக்கு இவங்களை அனுப்புறதுக்கு? அவங்க காசு எதுவும் கொடுக்கல, எல்லாமே நம்ம தான், அவங்க தான் காசு போட்டு, நாங்கள் தான் காசு போட்டு எடுத்துக்கிட்டோம். சரிங்க. அவங்க எதுவும் காசு கொடுக்கல பாருங்களேன். நம்ம தான் பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து நம்ம தான் அனுப்பி விட்டு அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ண பாருங்களேன். சரிங்க. அப்ப உங்களுக்கு இதுல கரெக்டா வந்துட்டு நீங்க சும்மா செலவு பண்ண மாட்டீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வருமானம் இருந்தா தானே இது பண்ணுவீங்க. ஆமா, அதான் அவங்க எங்களுக்கு செலவு பண்ண அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா செலவு காசுக்கு. எவ்வளவு கொடுத்தாங்க? நாங்க இங்க இருந்து அனுப்புறோம் இல்லையா? ஆமா. நாங்க அனுப்புறோம்னா அந்த செலவு காசு எவ்வளவு, 50,000 செலவா 60,000 செலவா அவங்க எங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அவங்க? அவங்க எங்களுக்கு வந்து 3,500 வெள்ளி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு காசு 50,000 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? எனக்கு 50,000 செலவு அவங்க ஏற்றும் போது. 50,000 ரூபாய் செலவாச்சுன்னா 50,000 தான் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லாபம் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம லாபம் யாரும் செய்வாங்க? எங்களுக்கு 5 ரூபா இல்லாம 5 ரூபா 10 இல்லாம எப்படி செய்வாங்க? செய்யதான் செய்வோம். அது செலவு தான், செலவு பண்ணி தான் இல்லை காசு. அதில் 5 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கணும், கம்சனா அதை வச்சு செய்வோம். சரி, இப்ப அந்த 50,000 இப்ப அவங்க 1,00,000 ரூபாய் எதுக்கு டிமாண்ட் பண்றாங்க? அது அந்த அவங்களுக்குள்ள நிறைய எல்லாம் பேசுறாங்க. அதனால அவங்க 5 மாசம் சம்பளம் பிடிச்சி வச்சிருக்காங்க. சரிங்க. எவ்வளவு சம்பளம் பேசியிருக்காங்க உங்களுக்கு? சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து 15 ரூபா சம்பளம் பேசியிருப்பாங்க உங்களுக்கு. சரிங்க. இப்போ நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் சேஃபா கரெக்டான விசா எடுத்து கொடுத்து கரெக்டா தான் பண்றீங்களா? ஆமா, எல்லாம் கரெக்டா தான் போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பாருங்க, எந்த பிரச்சனை இல்லை பாருங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. நம்ம ஏதாவது 1-2 ஏதாவது கஷ்டப்படுறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஏற்றி விடுவோம். அங்க யாருக்காவது வேலைக்கு ஆளு வேணும்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? ஏஜென்ட் இந்த மாதிரி இருக்காங்க. அங்க இந்த சிந்தலுக்கு வேலை பார்க்குறாரு பாருங்க, 7 வருஷம் 8 வருஷம் வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஆமா. அப்ப அவங்ககிட்ட வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க, ஆள் வேணும், வீட்டுல வேலைக்கு ஆள் இல்ல. ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஆள் இருந்தா சொல்லி விடுங்க சார் அப்படிம்பாங்க. சரிங்க. அப்ப எங்க மாதிரி ஆளு இங்க இருக்கும்போது எங்களுக்கு போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வேலை கேட்கறாங்க, நல்ல இடமா இருக்கு, பிரச்சனை இல்லை, பார்த்து ஏற்றுவோம், மாசம் சம்பளம் வாங்கி தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நம்ம அனுப்புறோம் பாருங்களேன். வேற நம்ம தப்பான முறையில வேற எதுவும் நம்ம அனுப்புறதுல பாருங்க.
வீட்டு வேலைக்கு ஒன்லி வீட்டு வேலைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நம்ம உதவி செய்கிறோம் பாருங்களேன். நல்லா கரெக்டாக இருக்கு பாருங்க. இவங்க இந்த வீட்டுக்காரங்க தான் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அந்த அந்த வீட்டுக்காரங்க அந்த பிள்ளையெல்லாம் போன் அடிச்சா எக்கு பக்கம் ஒரு மாதிரியே பேசி பயமுத்துறாரு சொல்லி உங்கள் அம்மா அங்கே விட்டுருவேன் இங்கே விட்டுருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொன்னோம்னா எக்கு பக்கம் பேசுகிறாரு. நான் பேசுனேன்னா உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை, செந்தில் எனக்கு பேச்சுவார்த்தை, செந்தில்கிட்ட பேசிக்கிறாரு. செந்திலுக்கு போன் அடிச்சா செந்தில் போன் எடுக்க மாட்டேக்காரு, பதில் சொல்ல மாட்டேக்காரு. இதுக்கு என்ன வழிங்கிறதா அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருந்தார், அவரை போய் நான் பார்க்க சொன்னேன். போய் பாருங்க என்னன்னு பாருங்க, பிரச்சனை இருக்கு. இந்த ஆள் போன் எடுக்க மாட்டேங்க, அந்த ஆள் எக்கு பக்கம் பேசுறாப்புல, அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட எக்கு பக்கம் பேசுறாங்க, அம்மா பேச விட மாட்டேங்கிறாரு, நீங்க போய் என்ன போய் பாருங்கன்னு சொன்னேன். அவர் போய் பவுன் அடிச்சு பேசுனதுக்கு அவர்கிட்ட சரியா பதில் சொல்ல மாட்டேங்காங்க. அதுக்காக நான் ரெண்டாவது அவரை போய் இந்த அட்ரஸ்லாம் கொடுத்து நான் பார்க்க சொல்லியிருக்கேன். சரி, அப்ப நீங்க உங்களுக்கு என்ன விவரம் தெரிஞ்சாலும் எங்களை கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்லமா? ஓகே சொல்லமா? ரொம்ப நன்றிங்க. உடனே பண்ணி சொல்லலாம், உங்களுக்கு ஓகே பண்றேமா? ரொம்ப நன்றி. நன்றிமா. அவர் ரொம்ப டீசெண்டாக தான் இருக்காரு. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. அவர் வந்து கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஃபோன் அடிச்சா இவரும் எடுத்து பதில் பேச முடியல அவரால். ஏன்னா அவங்க அந்த பக்கத்துல இருந்து எந்த இதுவும் பண்ணறது இல்லை, எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். மிஸ்டர் தியாகு பேசுறீங்களா? ஆமா ஆமா, நான் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ஜி தமிழ் சேனல்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சொல்லுங்க. உங்க வீட்டுல சுஷீலாங்கிற அம்மா வேலை செய்யறாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க. ஓகே. அவங்கள ரொம்ப நாளா திரும்ப அனுப்ப சொல்லி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். நீங்க அனுப்ப முடியாது சொல்லிட்டு இருக்கீங்க சொல்றாங்க. ஓகேங்க. ஆமா, என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டார்டிங்ல வந்து நாங்க வந்து ஏஜென்ட் மூலியமா ஆளு கேட்டுருக்கோம் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கு. சரிங்க. இவங்க வரும்போது ஏஜென்ட் வந்து 6500 எங்ககிட்ட வந்து உங்க விலையை சொன்னாங்க. 6500 காசு கொடுத்து எடுக்கணும்ட்டு. விலை கொடுத்தீங்கன்னா வாங்கினீங்களா விலைக்கு? உங்ககிட்ட ஏஜென்ட் கிட்ட வந்து 6500 மெடிசன் காசு கொடுத்தோம். ஓகே. இப்போ முதல் காசு வந்து 3000 கட்டணும். சரிங்க. 3000 கட்டிட்டு 2 வாரம் நாங்கள் பார்க்குறோம், அப்படி வேலை சரிங்களா 3 ரிட்டர்ன் பேக் பண்ணிடணும் சொல்லி தான் பேச்சு வார்த்தை எங்களுக்கும் ஏஜென்ட்டுக்கும். சரிங்க. ஏஜென்ட் வந்து ஊர்ல உள்ளவங்க தான் இங்கே இருக்காங்க மிஷினில். சரிங்க. ஓகே. வயசு வந்து அவங்க சொல்லும் போது எங்கிட்ட வந்து வேலைக்கு போகும்போது சொல்லும் போது 37 வயசு இருந்தாங்க. போய் சொல்லி தான் போட்டுருக்காங்க 37 வயசுன்ட்டு. சரிங்க. நாங்கள் ஆரம்பத்தில் ஏஜென்ட் சொன்னால் வயசு நாங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு. சரிங்க. ஆனால் அவங்க வயசு வந்து 50க்கு மேலே. சரிங்க. ஓகே. அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ வேலை செய்ய முடியல. போக போக வேலைலாம் ரொம்ப தருவோம். சரிங்க. பிள்ளைங்களை வந்து சரியாக பார்க்கறது இல்லை. சரிங்க. பால் கலக்கின போத்தெல்லாம் கழுவி வைக்கிறது இல்லை. சரிங்க. சொன்னாக்கா முறவுறாங்க. சரிங்க. அதான் சொன்னாக்க அப்ப நீங்க வயசாகி உடம்பு முதல்ல எதுக்கு நீங்க வந்து இங்க வேலை செய்றீங்க அப்படின்ட்டு. நான் ஊர்ல வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கேன், அந்த கடனை முடிக்கதான் நான் வந்தவங்க அப்படின்ட்டு. சரிங்க. அப்புறம் வந்து அவங்க மருமகனுக்கு அக்கௌண்ட்ல வந்து காசு போட சொன்னாங்க. சரிங்க. மருமகனுக்கு காசு போட்டு மருமகன் காசு முடிச்சிட்டாங்க. சரிங்க. இப்ப வந்து இடையில இது ஒரு 3 மாசம் முன்னுக்கு வந்து என்னால முடியல ஊருக்கு போறேன் அப்படின்னாங்க. ஊருக்கு போனாக்கா நான் வந்து போயிட்டு பெனால்டி கட்டணும் காசு. விசா மாத்தியாச்சு, பாஸ்போர்ட் மாத்தியாச்சு. சரிங்க. உன்னோட டிக்கெட் காசு நான் போடணும். ஏற்கனவே 6500 கொடுத்துட்டேன் ஏஜென்ட். ஒரு 1000 கொடுக்கணும். 5 மாசம் சேலரி இன்னும் கொடுக்கலையாமே நீங்க? யாருக்கா சொன்னா 5 மாசம் சேலரி கொடுக்கணும்ட்டு? இந்த 5 மாசமா சேலரி கொடுக்கல சொல்றாங்க. யாருக்கா சொன்னா? அவங்களோட மருமகனோட 6 மாசம் சேலரி கொடுக்கலையாம். பேசுங்க. அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியே இங்க இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. 6 மாசம் சேலரி வரவே இல்ல சொல்றாங்க. மருமகனோட பாஸ்புக் எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவங்க பாஸ்புக் பார்த்துட்டு சத்தமா பேசுமா. அவ்வளோ பாஸ்புக்கை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். 9வது மாசம் வந்தாங்க. ஓகே. இந்த இது வந்து 12வது மாசம் வந்தது. இருங்க 9 மாசம் மினிஸ்டர் வந்தாங்க. என்ன எங்க வீட்டுக்கு வந்தது? இப்ப 9வது மாசத்துல 11ஆம் தேதி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. 13ஆம் தேதி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 6வது மாசம் நடந்துட்டு இருக்குது. 6 மாசமா நீங்க சம்பளம் தரல. இந்த மாசம் வந்து 6வது மாசம் நடந்துட்டு இருக்குது, சம்பளம் வரல. நீங்க தான் 6 மிஸ்டர் தியாகு, ஒரே ஒரு விஷயம் எனக்கு உங்க சைடு புரியுது. உங்களுக்கு வந்து நீங்க காசு செலவு பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஆளை கொடுக்கல. ஏஜென்ட் உங்களை ஏமாத்தி இருக்காரு. வயசுல ஜாஸ்தியானவங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களால வேலை செல்ல முடியல. அந்த கோவத்துல நீங்க இருக்கீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு நாங்க குடும்பம் கிடையாது. ஆனா வந்து பிள்ளைங்க விஷயத்துல வந்து ரொம்ப விளையாடுறாங்க.
பால் கலக்கிறது ஈ மிக்கிது அதெல்லாம் சொன்னாக்கா மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. இருங்க மிஸ்டர் தியாகு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுங்களேன். இந்த பக்கம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த குடும்பத்துக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது. நீங்க 37 வயசு ஆளு சொல்லியிருக்காங்க, இவ்வளவு வேலை இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்க வீட்டுல வச்சுக்கிறது தப்புங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அனுப்பிச்சு விடணும். அந்த காசை நீங்க ரீஃபண்ட் வாங்குறது ஏஜென்ட் தான் வாங்கணும். இவங்க எப்படி காசு கொடுக்க முடியும்? இவங்களும் ஏமாந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்களால முடியாததுனால தானே, அவங்களுக்கு எந்த வசதி இல்லாததுனால தான் அம்மாவை வந்து மலேசியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு 85,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்லாம் வந்து பெரிய அமௌண்ட். அதுக்கு வசதி இருந்திருந்தா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க வேலைக்கு. சோ நீங்க வந்து யார் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்தீங்களோ அவர் தான் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும், இல்லைன்னா வேற ஆளை சேர்த்து விடணும். நீங்க அங்க பிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஏழை மக்களை நீங்க அந்த அம்மாக்கு அங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல மிஸ்டர் தியாகு. நீங்க உடனடி அவங்கள திரும்ப அனுப்பணும். என்னன்னா இவங்க ரொம்ப ஏழைப்பட்டவங்க, அவங்கள வந்து நம்ம டார்ச்சர் பண்ணறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க, ஒரு 6 மாசம் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை வச்சு ஊருக்கு அனுப்பி விடுங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. இல்லங்க இத பாருங்க, 6 மாசம் அவங்க சம்பளத்தை வச்சு நீங்க அந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் தியாகு. நான் உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க வந்து 6 மாசம் அங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கான சம்பளம் நீங்க கொடுத்தாகணும். உங்களோட ரீஃபண்ட் வந்து நீங்க வந்து ஏஜென்ட் தான் கேட்கணும். ஏஜென்ட் உங்களுக்கு ஆளை பிடிக்கலையா, அடுத்த நிமிஷம் நீங்க ஆளை சேஞ்ச் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு 5 மாசம் 6 மாசம் அவங்களை அங்க வச்சிருந்து அவங்கள வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காம அதை பிடிச்சு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றது ரொம்ப அநியாயம். சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி நீங்க ப்ரூஃபா சொல்லக்கூடாதுங்க. நீங்க ப்ரூஃபா பார்த்துட்டு சொல்லணும். நீங்க 10 மாசம் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் 6 மாசம் அனுப்பல. 6 மாசம் அவங்க சொன்னாங்க சம்பளத்தை நீங்க புடிச்சு வச்சீங்க. அதுதாங்க, அது எந்த வகையிலங்க நியாயம்? நீங்க ஆள் அங்க வச்சுட்டு சம்பளத்தை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வேலை செய்ய முடியுமா? ஒருத்தரை ஃப்ரீயா வேலை செய்யறாங்க. அப்ப இங்க இருந்து அனுப்புறது டிக்கெட் காசு, அப்புறம் நீங்க ஏஜென்ட்டை நம்பி தானே இங்க ஆளை வறுத்து வச்சீங்க. இவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கலையே. சுஷீலா வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கல. நீங்க டைரக்டா சுஷீலாட்ட பேசவே இல்ல. ஏஜென்ட் தான் நீங்க பிடிக்கணும். சுஷீலா அவங்க உங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சிருக்காங்கன்னா அந்த 6 மாச சம்பளம் நீங்க கொடுத்தாகணும். உங்க சைட்ல தப்பு இருக்கு நான் சொல்லல. நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு, அது மீட் பண்ணல. ஆனா அதை நீங்க கேள்வி கேட்கறது வந்து ஏஜென்ட் தான் கேட்கணும். இந்த அம்மாவை அதுக்காக நீங்க பனிஷ் பண்ண கூடாது. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நான் டிக்கெட் போட்டு அனுப்புறேன். இல்ல கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க முடியாது மிஸ்டர் தியாகு. அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவங்க ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம். அவங்க அம்மா திரும்ப வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அவங்க சேலரிய கொடுங்க, எங்கள்கிட்ட அவங்க ஏஜென்டோட நம்பரையும் பேரையும் கொடுங்க. நாங்க கான்டாக்ட் பண்ணி டிக்கெட் போட்டு அவங்கள வர வச்சுக்கிறோம். நாங்க ஒண்ணு சும்மா வாங்கலக்கா, 6500 மேய்ச்சல் காசு கொடுத்து வாங்கிருக்கோம். அவங்க என்ன ஆடா மாடா நீங்க 6500 கொடுத்து வாங்க? நீங்க இப்ப சொல்றீங்கல்ல ஒரு 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 லேடிய வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்றது இல்லீகல். ஸ்லேவரி இஸ் இல்லீகல். நான் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்ல கிடையாது, சரியாக்கா? அவ்வளவுதான். இதுக்கு மேல நோ மோர் டிஸ்கஷன்ஸ். தயவு செஞ்சு அவங்களை அனுப்பி வைங்க. சப்போஸ் அவங்க இன்னும் அனுப்பல, ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு எம்பசியில கம்ப்ளைண்ட் பண்ணறதுக்கு. இங்கேருந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஆனா நீங்க சென்னையில இருக்கணும். எம்பசியை கான்டாக்ட் பண்ணி இப்படி அவங்களோட நம்பரும் பேரும் கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, உங்க பாஸ்புக்கோட காப்பி கொடுத்து 10 மாசம் தான் சம்பளம் போட்டிருக்காங்க, மிச்சம் 6 மாசம் பெண்டிங்ல இருக்கு, எங்களுக்கு காசு கொடுக்கல சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஆக்ஷன் எடுத்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆல்ரெடி அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. லீகலாக ப்ரொசீஜர் வைஸ் என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நம்ம பண்ணுவோம். சொல்லுங்கள். எனக்கு 4 பசங்க மேடம். 4 பசங்களில் 2 பையன் 2 பொண்ணு. ஃபஸ்ட்டு இவ தான் எனக்கு பெரிய பொண்ணு. அவள் வந்து ஒரு குழந்தை இருக்குது அவளுக்கு. அது மாதிரி இருக்கையில் அவங்க வீட்டுக்காரர் வந்து இங்கேயே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் ஆவடியில். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பியூட்டி பார்க் போட்டு அந்த இதில் லைசன்ஸ் எடுத்து அவளை நான் நல்லபடியாக பார்த்துட்டு
கடைசியில் அப்புறம் குவைத்துக்கு போனாங்க. போய் 2 வருஷம் வேலை செஞ்சாங்க. செஞ்சுட்டு நல்லபடியாக வந்துட்டாங்க. மறுபடியும் பஹ்ரைன் நாட்டுக்கு போனாங்க. போய் அழகான ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு அந்த மேடமும் இவங்களும் இந்தியா வராங்க. 7வது மாதம் 15ஆம் தேதி வராங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க திருப்பி 8வது மாதம் 4ஆம் தேதி வெளிநாடு போகிறாங்க. என்ன வேலை செஞ்சாங்க அங்கே? ஹவுஸ் கீப்பிங் தான். போய் 11 நாளைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தலையில் இவ்வளோ பெரிய அடிபட்டு ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி கிட்ட அந்த மேடம் எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அம்மா உங்கள் பொண்ணு வந்து கிச்சனில் விழுந்துட்டாங்க, அதனால் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட்டில் இருக்காங்க, இப்போதைக்கு நீங்கள் ஃபோனு போட வேண்டாம், நல்லா ஆனவுடனே நானே ஃபோன் போட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி மேடம் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பாப்பா வந்து கீழே அடிபட்டுறதுனால நிறைய அடிபட்டுருச்சு, அதனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட போகிறோம். என்ன இப்படி சொல்கிறீங்க, எப்படி விழுந்தாங்க, எதுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? இல்லை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போ நானும் ஏஜென்ட் ரிகாஷும் சைன் பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். சரி பண்ணுங்க, என்ன நடந்துச்சு நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா நாங்கள் அழைச்சிட்டு வந்து விடுறோம், நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வாங்க. நாங்கள் சரிங்க மேடம் நீங்கள் நல்லபடியாக வாங்க, அப்போ வந்து நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஒரு 10 நாள் கழித்து கரெக்டாக நைட்டில் 1:30 மணிக்கு ஃபோன் வருது எனக்கு. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வாங்க, நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சிருச்சு, நாங்கள் உங்கள் பாப்பா அழைச்சிட்டு வரோம். சரின்ட்டு ராத்திரிலாம் தூக்கமே இல்லாமல் இருந்துட்டு காலையில் என்ன பண்ணுறேன், ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அடிப்பட்டுச்சுன்னா எப்படின்ட்டு நமக்கு தெரியாது, எங்கள் அம்மாவை துணைக்கு கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம். அழகாக பார்த்தா வீல் சேரில் வராங்க, ஒரு கண்ணு மூடிட்டு தலையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு ஒரு கண்ணு மட்டும்தான் என்னைய பார்க்குது. அவளுக்கு அடையாளம் தெரியுதா தெரியல, பார்த்துட்டு எனக்கு வாங்கி வரல மேடம், ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஒரு அழுகை அப்படியே நின்று ஒரு சவுண்டு போட கூட என்னால் முடியல. எனக்கு கவலையாக. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஒன்றுமே பேசலை, அம்மாவுங்க முழுந்துட்டாங்க. ஒன்றுமே எங்களுக்கு அப்படியே ஹார்ட்டு நின்ன மாதிரி அது. எனக்கு அப்பாக்கிட்ட என்ன பண்ணுறது தெரியல. சரி அப்படின்ட்டு அந்த ஆட்டோ, நீங்கள் ஆட்டோலலாம் ஏற்றக்கூடாது, அவளால் ஏற்ற முடியாது, நானே டாக்ஸியில் ஏற்றி விட்றேன்ட்டு அவங்க உள்ளேருந்து ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்குள்ளே டாக்ஸி டைட்டில் பேசி செட்டிங்காக நிற்கிறாங்க. ஒரு செகண்டில் இப்படி தூக்கி அப்படி வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்க மேடம். நான் எதுவுமே பார்த்துக்க முடியல, எதுவுமே குரல் பேச முடியல. எனக்கு மூத்த பொண்ணு, அவளுக்கு புருஷனும் இல்லை, அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது உழைச்சி 10 ரூபா சம்பாதிக்கட்டும், இப்போதைக்கு அண்ணன் தம்பி கூட ஒரு ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் மேடம். நான் அவளுக்காக நான் பட்ட கஷ்டம், அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசியில் பார்த்தா விட்டுட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்டுவோம். அப்படியே வீட்டுக்கு வந்தால் 4 பேர் சேர்ந்து தூக்கினா தான் முடியும். அவளால் எந்த விதமான உடம்பு பாடி சப்ளை ஒர்க்கிங்கே இல்லை. மறுபடியும் தூக்கி வீட்டுக்கு போய் கட்டில் போட்டால் கத்துறா, ஒரே கத்துனோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி அழுது தண்ணின்னு ஒன்றுமே புரியல. திருப்பி அந்த காரை கொண்டு வந்து ஏற்றின்னு ஜிஹெச்சுக்கு வந்துட்டோம். அழுதுட்டு ஜிஹெச்சுக்கு வந்துட்டோம். வந்து அட்மிட் பண்ணலன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எப்படி நாங்கள் அட்மிட் பண்ணுறது, எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, பண்ணுங்க, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றுங்க, அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டீங்க, பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணாங்க. 4-5 கையெழுத்து இவங்ககிட்ட வாங்குறாங்க. 5-6 கையெழுத்து போட்டாச்சு, அட்மிட் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போயிட்டோம். 10 மணிலேருந்து 2 மணி ஆயிடுச்சு அவளை அட்மிட் பண்ணேன். அதுக்குள்ளே 2 போலீஸுங்க வந்திருக்கு, இவங்கள்ட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிக்க. இவங்களும் அப்ராட்லேருந்து வந்ததுனால அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அந்த 10 நாளாக நான் அங்கே இருக்கேன். அது வரைக்கும் குழந்தைக்கு ஒத்த கண் ஓப்பன் இல்லை, எந்திரிச்சு நடக்கலை, ஃபுட்டும் எதுவும் இல்லை. ஒரு 4-5 நாள் அப்படியே தான் இருந்தா. அதுக்கப்புறம் டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க அவங்க பால் சாப்பிட ஆரம்பித்தாங்க. எந்திரிச்சு இன்னொரு டாக்டரம்மா வந்து பிடிச்சி தூக்கி நடக்க ட்ரை பண்ணுங்கன்ட்டு அம்மைக்கு இடுப்புலெல்லாம் அது மாதிரி பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை, நடந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. அதே மாதிரி ஒரு வாக் பண்ணான். கரெக்டாக ஒரு 10 டேஸ் அங்கே இருந்துட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனசு ஆறலை. அந்த வித்யா மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், மேடம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம், 1 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, மெமரி கிளியராக வர்றதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபோனில்,
கொண்டு வந்து நாங்கள் விட்டுருவோம். திருப்பி 2 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பிள்ளைய நீங்கள் அனுப்பி விடுங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம், வேலை பார்க்குறோம். மாதம் மாதம் அவள் வேலை செஞ்சாலும் செய்யாட்டி நான் அந்த சைல்ட்ஸுக்கு பணம் அனுப்புகிறோன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்கள் 10 பைசாவும் அனுப்பலை, நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு 84,000 ரூபா பணம் வந்து அவளோடைய என் பாப்பாவோடைய அக்கௌண்ட்டில் போட்டுருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலை வந்து இவ்வளோ கனமாக தனியாக இருக்கும். இந்த ஃபேஸு இங்கே வந்து நம்ம ஜிஹெச்சில் வந்து இந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்க. கட்டெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் இது தனியாக இருக்கும். ஆவடியிலே ஒரு டாக்டரை பார்த்து இந்த இதுக்காக நம்ம பிரெயினை பார்க்கணுன்னு சென்னைக்கு காரில் அழைச்சிட்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட பார்த்து அந்த மெடிசனை கொடுத்து அந்த வீக்கம்லாம் போய் ஓரளவுக்கு பழைய ஃபேஸ் வந்திருக்கு அவளுக்கு. அதோட மட்டும் என் மனசு ஆறலை. குழந்தைக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம். ஃபஸ்ட் டைமாக போய் கலெக்டர் மேடத்திட்ட கொண்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஆவடிக்கு போங்க, நீங்கள் ஆவடி ஸ்டேஷனுக்கு வந்துடுன்றாங்க. ஃபஸ்ட் டைமாக ஆவடி டிசிக்கு வருது. டிசி ஆஃபீஸுக்கு வந்தோடனே டிசி ஆஃபீஸ் போகிறோம். டிசி ஆஃபீஸுக்கு போனோன்னே இதையே எங்கிட்ட கொண்டு வர்றீங்க, இது வெளிநாட்டில் நடந்தது, அங்கே என்ன பண்ணுறது அப்படின்ட்டாங்க. ஆவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்போ இந்தியாவுக்கு வந்த நம்பர் எனக்கு கிடச்சிருச்சு இல்லையா, அதை நான் கொடுக்குறேன். அந்த போலீஸ்காரம்மாட்ட வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அந்த பையனுக்கு ஒரு சம்மன் அனுப்புங்க. உடனே நான் 500 ருபீஸ் கொடுக்குறேன் அந்த மேடத்துக்கிட்ட, சம்மன் அனுப்புங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபோன்லேயே அவங்க டீல் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் இந்தியன் எம்பசிக்கு கண்டுபிடிச்சி இந்தியன் எம்பசி போகிறோம். அங்கே போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறோம். இந்த மாதிரி என் குழந்தை இப்போ தான் வந்துச்சு, இந்த மாதிரி வந்திருக்குங்கன்னு. அவங்க ஒரு சீல் அடித்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. திருப்பி ஒரு 10 டேஸ் கழித்து மறுபடி போகிறோம். என்ன தான் ஆச்சுங்க, ஃபோன் பண்ணிங்களா கொண்டிங்களா, எங்களுக்கு ஒரு என் குழந்தை இப்படி இருக்குது, நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஒரு சீல் அடித்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம்மா அப்படின்ட்டு. அவ்வளோதான். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க வெளிநாட்டில்? நான் டிரைவராக இருந்தேன் மேடம். சரி, பாப்பாவை எப்படி அனுப்பிச்சிங்க? அதை நானே தான் அனுப்புனேன். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து என் மூலியமா கோயத்துக்கு அனுப்பி விட்டேன். பசங்கள்லாம் அங்கே இருந்தானுங்க. மறுபடியும் வந்தது. அப்போ வந்தபோது இருந்தது. அப்போ திடீர்னு வந்து பயணம் போயிடுச்சு. அப்போ நான் இங்கே இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியாது? தெரியாது. உன் பேர் என்னம்மா? அம்ஷத் பேகம். என்ன நடந்தது சொல்லுமா. நான் வந்து ஒரு வீட்டில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 1 வருஷம் 1.5 வருஷம் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன நடந்ததெல்லாம் எனக்கு சரியாக இப்போதைக்கே ஞாபகம் இல்லை. ஏதாவது யோசிச்சா ரொம்ப தலைவலிக்குது. அதோட நல்லா தான் இருந்தோம். திடீர்னு என்ன நல்லா காரணம்? பார்த்துப்பாங்களா ஒன்று? நல்லாலாம் பார்த்துக்க மாட்டாங்க. வேலை செய்கிற வீட்டில் கஷ்டம். ஃபேமிலி, நான் என் பொண்ணை வளர்க்கணும், கஷ்டம். படிக்கல, ரொம்ப குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போய் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் எவ்வளோ சம்பளம் உனக்கு? 15,000 ரூபாய். 30,000 ரூபாய் நம்ம ஊர் சம்பளத்துக்கு, ஏஜென்ட்டுக்கு 15,000 ரூபாய், எனக்கு 15,000 ரூபாய். ஓ, ஏஜென்ட்டுக்கு 15,000 மாதம். எப்படி இந்த கான்டாக்ட் வந்தது உனக்கு? நெட்டில் தான் பழக்கமானாங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சம்மா? இப்போ இங்கே வந்து 1.5 வருஷம் தான் பஹ்ரைனில். வித்யாட்ட அதுக்கப்புறம் பேசுனீங்களா? இல்லை, ஞாபகம் இல்லையாம்மா உனக்கு? ஒன்றுமே ஞாபகம்? ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் குழந்தை, இது மட்டும்தான் தெரியுது. வேறு எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நானும் ரொம்ப இப்போ யோசிக்க உங்ககிட்ட வரும்போது பேசிட்டு யோசிக்கிற முடியல. உடனே மாத்திரை போட்டு தலைவலிக்காக? தலைவலிக்கு எவ்வளோ யோசிக்கிறோம், வரமாட்டேது. நாங்கள் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து அவங்க பேரில் நாங்கள் கேஸ் போடவோ அவங்கள்ட்ட நாங்கள் வந்து கோர்ட்டு வாசன்னு அலையிறதுக்கு எங்களுக்கு தெம்பில்லை. நான் ஒரு பேக் பெயின் லேடி, நானும் மெடிசனில் தான் இருக்கிறேன். இவளுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று வேணும் மேடம். கடவுளாட்டு நம்பி உங்களை நம்பி நாடி வந்திருக்கேன் மேடம். இவருக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். கடவுள் புண்ணியத்தில் இவனா இப்போ தெளிவாயிட்டாமா. உங்க சாமர்த்தியம் நான் சொல்வேன். நீங்க எப்படியோ போராடி எத்தனை பேப்பர் நான் ஒருத்தி, எத்தனை பேப்பர் திரும்ப. நானும் ரொம்ப படிக்கல மேடம், 5-6 தான். ஒரு பக்கத்துல அது நடக்கட்டும், அது பேசுவோம், அது நடக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கத்துல மறுபடியும் வேலைக்கு போறது அளவுக்கு அவளை தெம்பாக்கணும். மனசுக்கும் தைரியம் கொடுக்கணும், உடம்புக்கும் அந்த தைரியத்தை கொடுத்து தெம்ப கொடுத்து நீங்க மறுபடியும் அவளை சொன்ன காலில் நிக்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். சைட் பை சைட் மற்ற விஷயத்த பேசுவோம். நீ வந்து வெளிநாட்டை வந்து நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணது மிக மிக அவசியம். ஹலோ, ஹலோ, மிஸ்டர் முகமது ரிகாஷ் பேசுறீங்களா?
ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன், ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து. சொல்லுங்க மேம். அம்ஷத் பேகமும் ஃபேமிலியும் இங்க வந்திருக்காங்க தம்பி. சொல்லுங்க மேம். என்னப்பா நடந்தது? இவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க அம்சத்துங்கிறவங்க வந்துட்டு எனக்கு எஃபியில் ஃப்ரெண்டு. சரி. அது எப்படி இவங்க வந்துட்டு ஆல்ரெடி குவைத்தில் ஒர்க் பண்ணாங்க. இவங்க குவைத்தில் ஒர்க் பண்ணிட்டு இவங்க எஃபியில் ஃப்ரெண்ட் ஆகாமல் ஏதாச்சும் ஜாப் இருந்துச்சுன்னா சொல்லுன்னு சொல்லி எங்க எப்படி எஃபில ஃப்ரெண்ட் ஆனாங்க? எஃபியில் நார்மலாக ஃப்ரெண்ட் ஆகும்ல மேம், அது மாதிரி தான் ஃப்ரெண்ட் ஆனது. நீங்க என்ன வேலை செய்றீங்க தம்பி? நான் வந்து பஹ்ரைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இமிகிரேஷனில். சரி, ஓகே. ஏதாச்சும் ஜாப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்களுக்கு 1 மந்த்ல வந்துட்டு ஜாப் ரெடி பண்ணிட்டேன். டிக்கெட் மட்டும் அவங்க போட்டாங்க. விசாக்கு உள்ள காஸ்ட் ஃபுல்லா இங்கேருந்து தான் வந்துட்டு ரெடி பண்ணீங்க. என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு அரபாப் மூலயமா அதை நான் ரெடி பண்ணது. அவங்களும் போய் நல்லபடியா வேலை பார்த்தாங்க. 2 டைம் ஊருக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. திடீர்னு சடனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி வந்துட்டு இவங்க அம்சத்து வந்துட்டு மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திடீர்னு எப்படி மயக்கப்பட்டு கீழே விழுவாங்க? நான் என்ன சார் சடன்லியா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி நான் சொல்றேன். இல்ல தெரியல, மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. இவங்க ஏதோ ஸ்பீக்கர் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். என்னங்க ஸ்பீக்கரா? இவங்க ஓனரும் ஸ்பீக்கர் சரி. ஏன்னா இவங்களும் வெக்கேஷன் போயிருந்தாங்க, இவங்களோட ஓனரும் வெக்கேஷன் போயிருந்தாங்க. 2 பேரும் அப்பதான் வந்தாங்களாம், ஊருக்கு ஒன்னாதான் வந்தாங்களாம். அப்போதைக்கு இவங்க ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போதைக்கு வந்துட்டு இவங்க ஏதோ பாஸ் வந்துட்டு இவங்கள்ட்ட காசு கேட்டிருக்காங்களா, இவங்க போய் போடலான்னு சொல்லி போகும்போது கிச்சன்ல வந்துட்டு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்க உள்ள செக்யூரிட்டி ஆம்புலன்ஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்கள வந்துட்டு இங்க உள்ள ஜிஎஸ் சல்மானியான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நாங்க டைரக்டா ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது நான் நேரா போய் என்னோட சிஸ்டர் தான் சொல்லிட்டு நான் உள்ள போய் பார்க்கலான்னு போறேன். அலோவ் பண்ணல, போலீஸ் கேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம். இங்க பஹ்ரைன்ல உள்ள போலீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்களை என்கொயரி பண்ணாங்க. யார் இவங்க, எப்படி வந்தாங்க, என்ன இது அப்படிங்கும்போது நாங்க உண்மையை சொல்லியாச்சு. இது மாதிரி ஃப்ரீ விசா தான் சார், ஃப்ரீ விசால வந்தாங்க, இது மாதிரி வேலை பார்த்துமா சடனா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு லேடி போலீஸ் போய் இவங்கள விசாரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னாச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களும் அதே டீட்டெயில் தான் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே தான் அவங்கள ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நிதானமா ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மயக்கத்தில் லொடன்னு உளறிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தோடனே திருப்பி போலீஸ் இவங்கள்ட்ட பேசிட்டு வந்தாங்க. அது என்ன பேசுறாங்க என்ன எதுன்னு தெரியல. இங்க என்னைய போலீஸ் விசாரணை பண்ணும்போது நீ யாருன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களோட பிரதர் சார், இது மாதிரி நான் தான் விசா கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீ அந்த சம்பவ இடத்துல இருந்தியான்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வெளியில போன்னு சொல்லிட்டு அவங்க மேமும் அந்த சாரும் 2 பேர்த்தையும் தான் விசாரிச்சாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்சவொடனே மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இது எதனால விழுந்தாங்கன்னு தெரியாது எனக்கு. நான் உடனே வந்துட்டு எதனால மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது இங்க உள்ள ஒரு இந்தியன் டாக்டர் தான், அவர் தான் சொன்னாரு மூளையில பிரெயின்ல வந்துட்டு ஏதோ வந்துட்டு நரம்புல வந்துட்டு பலூன் மாதிரி ஏதோ இருந்துச்சு, அது வெடிச்சனால இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த ரத்த கசிவு வந்தனால இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ பேசுமா ரிகாஷ்? சொல்லுமா. நீ தானே நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்? ஆமா, நான் எங்க சேர்த்தேன் உன்னைய? அவங்க வந்து உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணாங்க. ஆமா. நான் வந்து கீழே விழுந்துட்டாதானே சொன்னாங்க. ஆமா. ஆனா அது வந்து விழுகலை, நான் வந்து கீழே விழுகலை. சரி. என்னை வந்து ஆள் வச்சு அடிச்சிருக்கிறது இங்கே வந்து செக் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது எங்களோட ரிப்போர்ட் வந்து அதுதான் உண்மை. யாரு ஆள் வச்சு அடிச்சாங்களாமா? ஆமாம். சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நான் ஆள் வச்சு அடிச்சேன்னு சொன்னீங்க. அதான் நீனே உங்க கூட இருந்தவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. ஏமா இவ்வளவு பொய் உனக்கு வருது? ஆல்ரெடி பொய் பேசணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. விசா கொடுத்தது நீ தான். மாசம் விசாக்கு காசு வாங்கியிருக்க. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வெளியில வந்து என்னை அடிச்சு காசு கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்லி சொன்ன நீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இது மாதிரி வந்துட்டு என் பிள்ளைய வந்துட்டு இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு இருட்டவையில போட்டு அடைச்சு அமிச்சாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு அவரு இது எஸ்பி ஆபீஸ்ல வந்துட்டு லோகநாதன் சார் இருக்காரு, அவர் என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட? ஏமா பொய் சொல்றீங்கன்னு கேட்டாரா இல்லையா? விகாஷ், என் கையில் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் டீட்டெயிலாக பார்த்துட்டேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுதுப்பா. நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ரிப்போர்ட்ஸும் என்னதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.
நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன், அவங்களுக்கு புரியறதா பார்ப்போம். சரிங்களா? கண்டிப்பா மேம். சரிப்பா, நன்றி கண்டிப்பா மேம். நன்றி நன்றி. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் பேசுகிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஹெமரேஜ் தான் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க கீழே விழுந்து அடிபட்டு வந்தது கிடையாது. அவர் சொன்னது, ரிகாஷ் சொன்னதும் அதுதான். மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க, வாமிட் பண்ணியிருக்காங்க, லூஸ் மோஷன் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. இதுலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஹெமரேஜ் வரும்போது சடன் இன்டர்னல் ப்ளீடிங், தட் இஸ் பிகாஸ் ஒரு மெம்பரேன் வந்து பலூன் மாதிரி இதாகி உடஞ்சி ப்ளீடிங் ஆகும்போது அந்த தலைவலி வரும். தலைவலி அந்த செகண்ட்ஸில் வந்து அது எஃபெக்ட் ஆகி மயக்கம் போட்டு கீழே வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மென்டல் பேலன்ஸ் இருக்காது, என்னது எது தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை அது ரீகெயின் ஆகும். இதுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுபடி பார்க்க போச்சுன்னா இந்த பொண்ணுக்கு இம்மீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. அதனால தான் இவ இப்படி இன்னைக்கு உட்காந்துருக்கா. புரியுறதுங்களா? அதை வந்து சாதாரண மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, சாதாரணமா வாமிட் பண்ணியிருக்கான்னு விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்க பொண்ணு இப்படி இருக்க மாட்டா. கண்டிப்பா. புரியுறதுங்களா? அது மாதிரி நீங்க கேட்டீங்கல்ல, நல்லா இருந்த பொண்ணு மெடிக்கல் எல்லாம் நல்லா இருந்த, திடீர்னு எப்படி வந்ததுன்னு ஒரு சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியாதுமா. ஏன் வருது நமக்கு சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு சீக்கிரமே நார்மல் ஆயிடுவா. ஓகே, முதல்ல நீங்க அதுதான் யோசிக்கணும். இம்மீடியட்டா அவளுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. நம்ம யாரையோ ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆக்சுவலி அவங்க இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுனால தான் இந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி இருக்கா. காட்ஸ் கிரேஸ் இருந்திருக்கு, அதனால அந்த பொண்ணுக்கு அந்த மெடிக்கல் ஹெல்ப் வந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாதுமா. இது எப்ப வேணா யாருக்கு வேணா வரலாம். சரிங்களா? அதனால உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் இது வரணும்னு கிடையாது. சரி மேடம், அதுதான் இதுல இந்த மாதிரி ஏஜென்ட் இந்த மாதிரி உண்மைகளை சொல்லி செஞ்சிருக்கலாம்ல. அதுதான் இல்ல, இது இப்ப நானே இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு தெரியுது. நான் வந்து நேர ஒரு விஷயம் பார்த்ததுனால என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த பையன் முதல்ல பயந்துருப்பான். என்னன்னா ஃப்ரீ விசால கூட்டிட்டு போயிருக்காரு. அடுத்தது அவங்களும் ஃப்ரீ விசால எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. இப்ப வித்யாகர்தவங்க கூட அவங்க விசால தான் அவங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்களும் தப்பு பண்ணிருக்க, அவங்களும் பயந்துருப்பாங்க. மொத்தத்துல இதுதான் பிரச்சனை. யாருக்கும் தைரியமா பேசுறதுக்கான இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்களும் உங்க நிலைமையும் பொண்ணு இப்படி திரும்பி வரானா எந்த தாயும் பதறி போயிடுவா. சோ நீங்களும் அந்த வருத்தத்துல இருந்திருப்பீங்க. இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களாலயும் முடிஞ்சிருக்காது, கேட்கறத நிலைமையில நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த விவரங்கள் தெரியாதனால தான் இத்தனை இடத்துக்கும் இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த பேப்பரை கொடுத்து என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கட்டும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இது வரைக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. என்னென்னா நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு புரிய வச்சுருக்கீங்க மேடம், ரொம்ப தேங்க்யூ. ரெண்டாவது, அவங்க வந்து இந்த நேரத்தில் அந்த மாதிரி விழுந்த நேரத்தில் கொண்டு என் குழந்தைய காப்பாற்றி எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. ஏர்போர்ட்டில் கொண்டாந்து விட்டாங்க. ஆனால் என்ன அவங்க சொன்ன வாக்கு ஒன்று தவறிட்டாங்க. எவ்ரி மந்த்து வந்து அவங்களுக்கு நான் காசு அனுப்புகிறேன், அந்த குழந்தைக்கும் நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் அதை என்ன ஞாபகத்தில் நான் வந்து இத்தனை பேப்பர் போகிறது அவங்களுக்கு எது போயிருக்கு, வந்திருக்கும். அதனால அவங்க கோபமா இருக்கலாம். அதனால அவங்க புரிஞ்சுங்க, அந்த தாயோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு பதறி போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க வித்யா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.